பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே, என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. சுமந்தீரையா, தேற்றினீரே, சுமந்தீரையா, தேற்றினீரே. ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. எல்லா கரங்களை உயர்த்தி ஆராதனை, 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 எங்கள் ஆராதனை, 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 எங்கள் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. பிறந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டேன், பிறந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டேன். ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாயிருந்ததில்லை, ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாயிருந்ததில்லை. பிழைக்கிறேன் என்று என்னை தூக்கினீரே, உம் மகனாகவே என்னை ஏற்றுக்கொண்டீர். பிழைக்கிறேன் என்று என்னை தூக்கினீரே, உம் மகனாகவே என்னை ஏற்றுக்கொண்டீர். பிழைக்க செய்தீர், ஏற்றுக்கொண்டீர். பிழைக்க செய்தீர், என்னை ஏற்றுக்கொண்டீர். ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை, 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 எங்கள் ஆராதனை, 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 எங்கள் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. உமது இரக்கத்துக்கு முடிவே இல்லை அப்பா, உமது இரக்கத்துக்கு முடிவே இல்லை அப்பா, உமது அன்பிற்கு அளவே இல்லை அப்பா, உமது அன்பிற்கு அளவே இல்லை அப்பா. உமது காரியம் வினை பெரியவராய் உயரத்திலே நிறுத்தியதே, உமது காரியம் என்னை பெரியவராய் உயரத்திலே நிறுத்தியதே, உமது
உமக்கே ஐயா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர், நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர். இந்த உலகையாளும் தெய்வம் நீரே, இந்த உலகையாளும் தெய்வம் நீரே, இந்த உலகையாளும் தெய்வம் நீரே, இந்த உலகையாளும் தெய்வம் நீரே. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 7 மாதங்களை கடந்து 8வது மாதத்திலே வந்து நாம் நிற்கிறோம். அடிக்கடி சொல்லுகிறபடி நாட்கள் மிக வேகமாய் போய்கொண்டே இருக்கிறது. வழக்கமான வேகத்தை விட இந்த வருடத்தின் நாட்கள் மாதங்கள் மிக வேகமாய் கடந்து போயிருக்கிறது. இன்னும் சில நாட்களில் கிறிஸ்மஸ் புது வருஷத்தை காண்கிற அளவுக்கு நாம் கிட்டே நெருங்கி வந்து விட்டோம். மோசே ஜெபிக்கிறான், நாட்களை கவனித்து நடக்கக்கூடிய ஞானமுள்ள இருதயத்தை எங்களுக்கு தந்தருளும். பிரியமானவர்களே, மாதங்கள், வாரங்கள், நாட்கள், வருடங்கள் கடந்து போக அதை கவனிக்கக்கூடிய ஞானமுள்ள இருதயம், ஏனோதானோ என்று கடந்து போகிற இருதயமாக இல்லாமல் கவனித்து நாட்டு நடப்புகள், சூழ்நிலைகள் கவனித்து ஞானமாய் வாழக்கூடிய கிருபையை நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தந்தருளுவாராக. இந்த மாதத்திலும் தேவன் நமக்காக வைத்திருக்கிறதான ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்கு நேராக நமது கவனத்தை திருப்புவோமாக. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு இளைத்தவனுக்கு இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் என்பது அமைதியான, சமாதானம் நிறைந்த வாழ்நாட்களை குறிக்கிறது. அப்படிப்பட்ட அமைதி, சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை இந்த நாளிலே இருக்கிறதா? மன அமைதி, சமாதானம், இளைப்பாறுதல் நிறைந்த நாட்கள் இன்றைக்கு காண்பது மிக அரிதாக இருக்கிறது. உலகத்தின் எந்த திசையை நோக்கினாலும் கேட்கிற செய்திகள் மனதை கலங்கச் செய்கிறதாக இருக்கிறது. பொங்கி வருகிற காட்டாற்று வெள்ளம், கட்டடங்கள், வீட்டு உடைமைகள், மனிதர்கள், மிருக ஜீவன்கள் குப்பைகளைப் போல அடித்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறது. ஏற்படுகிற பூமி அதிர்ச்சிகள் திடீரென்று மனிதனை உயிரோடே உள்ளே விழுங்கி விடுகிறது. கொள்ளை நோய்களை பார்க்கிறோம். ஆபத்தான யுத்தங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. தேசத்துக்கு தேசம் யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. 3ஆம் உலகப் போர் நிச்சயமாய் வரும் என்கிற ஒரு செய்தியும் வந்து கொண்டே இருக்கிறது. பஞ்சங்கள், அரசியல் மாற்றங்கள், சொல்லிக்கொண்டே போகலாம். உலகத்தின் எந்த திசையை நோக்கி பார்த்தாலும், எந்த தேசமாக இருந்தாலும், எந்த மக்களினமாக இருந்தாலும் கலக்கங்கள், கவலைகள், மக்கள் இளைப்பாறுதலின்றி தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே இளைப்பாறுதலை தருகிறவர். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? யாருக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், இளைத்தவனை நான் இளைப்பாறச் செய்கிற தேவனாக இருக்கிறேன். பிரியமான சகோதரனை, சகோதரியே, எத்தனையோ சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே நீங்கள் மாத்திரமல்ல, நான் உட்பட நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். நம்முடைய மனம் சோர்ந்து போகிறது, துவண்டு போகிறது. சில நேரம் என்னதான் வாழ்க்கை என்று சலித்து போகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே மனம் கலங்கி கொண்டிருக்கிற தம்முடைய ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இளைத்தவனை, சோர்ந்து போயிருக்கிறவனை, துவண்டு போயிருக்கிறவனை இளைப்பாறச் செய்கிற தேவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி, இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நமது கவனத்தை திருப்புவோமாக. ஏசாயாவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடே அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். மனம் சோர்ந்து போன நிலை, துவண்டு போன தளர்ந்த ஒரு சிந்தனை, பலவீனமான ஒரு சரீரம்,
நொறுங்கின ஒரு இருதயம், ஒரு இளைத்து போன மனிதனுடைய காட்சி இப்படி தான் இருக்கும். அன்பானவர்களே, இளைத்து போன ஒரு மனிதனுக்கு இளைப்பாறுதல் தேவை. சோர்ந்து போயிருக்கிறவனுக்கு சத்துவம் தேவை. பலன் இல்லாதவர்களுக்கு பலன் தேவை. ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட இளைப்பாறுதலை, பலனை, சத்துவத்தை நான் அளிக்கிறவராக இருக்கிறேன். பொதுவாக பகல் முழுவதும் வேலை செய்கிற நம்முடைய சரீரத்திற்கு ஒரு இளைப்பாறுதல் தேவை. இளைப்பாறுதல் என்றால் ரெஸ்ட். ஆங்கில வேதாகமத்தில் இந்த வசனத்தில் இளைப்பாறுதல் என்கிற வார்த்தை ரெஸ்ட் என்கிற வார்த்தையாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரொம்ப டயர்டாக இருந்தால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்வது போல, பகல் முழுவதும் வேலை செய்கிற ஒரு மனிதனுக்கு இரவு நேரத்தில் இளைப்பாறுதல் தேவை. ஒரு இரவு நாம் சரியாக தூங்காவிட்டால் அடுத்த நாளை நாம் மிகவும் பலவீனமாக அல்லது உற்சாகம் இல்லாமல் நாம் அதை எதிர்கொள்ளுவோம். மருத்துவம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் தூங்கும் பொழுது அவனுடைய சரீரத்தில் உள்ள அவயவங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் ஒவ்வொன்றாக இளைப்பாறுகிறது, ரெஸ்ட் எடுக்கிறது. இளைப்பாறி அது தன்னை புதுப்பித்து கொள்ளுகிறது என்று மருத்துவ ரீதியாக ஒரு ஆராய்ச்சி சொல்லுகிறது. அப்போ இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் தூங்கலைன்னா, இரவு நேரம் தூங்காமல் விழித்திருந்தால் நம்முடைய சரீரத்தில் உள்ள சில உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படும் என்று அந்த ஆராய்ச்சி சொல்லுகிறது. இளைப்பாறுதல், ரெஸ்ட் நம்முடைய சரீரத்திற்கு தேவை. நல்ல ஓய்வு, நல்ல ஆகாரம் நம்முடைய சரீரத்துக்கு தேவை. அதுபோல நம்முடைய உள்ளான மனுஷனுக்கு, கவனிக்க கேட்கிறேன், நம்முடைய உள்ளான மனுஷனுக்கு இளைப்பாறுதல் மிக மிக அவசியம். எத்தனையோ பிரச்சனைகளில் இந்த உள்ளான மனுஷன் காயப்படுகிறான், நொறுங்கி போகிறான். வெளிப்புற காயத்திற்கு மருந்து இருக்கிறது, சரீர பலனுக்கு ஆகாரம் இருக்கிறது, ஆனால் உள்ளான மனுஷனுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இளைத்தவனுக்கு நான் இளைப்பாறுதலை, நான் சுகத்தை, பலத்தை, சத்துவத்தை அளிக்கிறவராக இருக்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு பலனை கொடுக்கிற ஒரே ஒருவர் கர்த்தர் மாத்திரமே. சூரை செடியின் கீழாக மிகப்பெரிய தேவ மனிதன் எலியா படுத்து கிடக்கிறான். அவனுடைய இருதயம் மிகவும் நொறுங்கி இருக்கிறது. அவனுடைய ஊழியத்தில் மிகவும் கடுமையான தோல்வியை சந்தித்தது போல உணர்கிறான். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றான், போதும் கர்த்தாவே, நான் வாழ்ந்த வாழ்க்கை போதும், நான் செய்த ஊழியம் போதும். இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிற என்னை நீர் எடுத்துக்கொள்ளும். என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவனால உடைந்து போன நிலையில் இருக்கிறான். அவனை உட்கார வச்சு ஆண்டவர் பிரசங்கம் பண்ணிட்டு இல்லை, அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த 2 காரியம், நல்ல தூங்க வைத்தார், நல்ல ஆகாரத்தை கொடுத்தார். ஓய்வும் ஆகாரமும் அவனுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்தது. சாப்பிட்டான், தூங்கினான், மறுபடியும் சாப்பிட்டான், எழுந்து நடக்க ஆரம்பித்தான். அவன் 40 நாள் இரவு பகல் நடந்தான். தேவன் அவனை பார்த்து சொன்னார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று. அவன் தன்னுடைய ஓட்டத்தை தோல்வியாக முடிக்கவில்லை. வாழ்க்கையில் சில நேரத்தில் போராட்டங்களில் கதறுகிறோம், போதும் ஆண்டவரே, நான் சாக விரும்புகிறேன். ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையை தோல்வியாக முடிக்க விடாதவர். இளைத்து போன தமது ஜனத்தை பலப்படுத்தி சத்துவம் கொடுத்து அவனுக்காக தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிறவர். சத்தமா ஆமென் சொல்ல கேட்கிறேன். அன்பான சகோதரனே, சகோதரியே, வேலை ஸ்தலம், குடும்பம், பிள்ளைகள், சரீர பலவீனம், பலவிதமான சூழ்நிலையிலே எப்பக்கமும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போயிருக்கிறீர்களா? உற்சாகமான மனதில்லாமல் ஒருவேளை மனம் சோர்ந்து மனம் முறிவோடு கூட இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நானே ஆத்துமாவை இளைப்பாறச் செய்கிற தேவன். சரீரத்திற்கு புத்துணர்ச்சியை கொடுப்பது போல நம்முடைய ஆன்மாவுக்கும் புத்துணர்ச்சி தேவ சமூகம், தேவனது வார்த்தைகள் தருகிறதா இருக்கிறது. கரங்களை உயர்த்தி, பரலோக பிதாவே, இன்றைய நாட்கள் கடும் சவாலான நாட்கள். உலகத்திலே பொதுவாக வாழ்வதற்கே ஒரு போராட்டமான களமாய் இருக்கிற நாட்கள். அப்படி இருக்கும்போது பொல்லாத சாத்தான் தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் செய்கிற சதி, மனிதர்கள் போடுகிற ஆண்டவரே பொல்லாத துர்சிந்தனைகள் இன்னும் கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்க்கையை போராட்ட களமாக மாற்றுகிறது. அநேக கிறிஸ்தவ வீடுகளில், ஊழியங்களில் ஒரு தொய்ந்து போன நிலை காணப்படுகிறது. கொஞ்சம் கரங்களை உயர்த்தி
இந்த காலவெளியிலே, இந்த 8வது மாதத்திலே நீர் சொல்லுகிறீர், நான் இளைத்தவனை இளைப்பாறச் செய்கிற தேவன், பலன் தருகிற தேவன். ஹல்லேலூயா. பாடல் ஆராதனையில் பார்த்தோம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இந்த 8வது மாதம் மாத்திரமல்ல, இனி வருகிற நாட்களில் எங்களுக்கு முன்பதாக தடைகளை தகர்க்கிற தல கர்த்தராக முன் செல்வீராக. உம்முடைய ஜனங்கள் இளைப்பாறுதலை சுதந்தரிக்கட்டும். சத்தமா ஆமென் சொல்ல கேட்கிறேன். சகோதரனே, சகோதரியே, என்னுடைய விருப்பத்தின்படி இந்த வார்த்தையை நான் பிரசங்கம் பண்ணவில்லை. கர்த்தர் சொன்னார், நான் கொடுப்பேன், என்னுடைய வார்த்தையை நீ பேசு என்று. உங்களுக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். சமாதானமான, ஆசீர்வாதமான, பிரகாசமான காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்பிக்கையோடு கூட இருங்கள். வாக்குத்தத்தங்கள் நிபந்தனைகளுக்குட்பட்டது என்பதை மறந்து விடாதிருங்கள். அதனால் இந்த செய்தியை கொஞ்சம் கூர்மையை உள்வாங்க மிக அன்போடு கூட கேட்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி, மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆண்டவர் கொடுக்கிற அழைப்பை பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். வருத்தப்பட்டு கவலையோடு கூட, கண்ணீரோடு கூட, பாரத்தோடு கூட நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பதற்கு நான் போதுமானவராக இருக்கிறேன். இந்த அழைப்பு சபையில் உட்கார்ந்திருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமானது அல்ல. அந்த வசனத்தை கவனியுங்கள். நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். சாதி, மதம், இனம், தேசம் எந்த வேறுபாடும் இல்லாமல் ஆண்டவர் அழைக்கிறார். எல்லாரும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை மன நிம்மதியை தேடி, ஆறுதலை தேடி, சமாதானத்தை தேடி, இளைப்பாறுதலை தேடி மனிதர்கள் அல்லது உலகம் அல்லது குன்றுகள், பல சமயங்கள் என்று அலைந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் இரு கரம் நீட்டி அழைக்கிறார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? நாம் எல்லாரும் ஒரு நாள் அப்படிதான் அலைந்து கொண்டிருந்தோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, கிறிஸ்தவ மக்கள் அல்ல, புற மதத்தை சார்ந்தவர்கள் அலைந்து கொண்டிருந்தோம். ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றோம், தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? இன்னும் ஒரு வார்த்தையை கூர்மையை சொல்ல விருப்பப்படுகிறேன். இந்த மத்தேயு 11ஆம் அதிகாரத்தை கவனித்து பாருங்கள். இந்த அழைப்பை ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறார்? ஒரு சுவிசேஷ மேடையை போட்டு போகிற வருகிற ரட்சிக்கப்படாத மக்களை பார்த்து என்னிடத்தில் வாருங்கள் என்று கூப்பிடவில்லை. இந்த வசனத்திற்கு முந்தின 28ஆம் வசனத்துக்கு முந்தின சில வசனங்களை கவனித்து பாருங்கள். சீஷர்களை வைத்து பிதாவிடத்தில் ஆண்டவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, கல்விமான்களுக்கு மறைத்து விட்டீர், ஞானிகளுக்கு மறைத்து விட்டீர், பாலகரை போல இருக்கிற இந்த சீஷர்களுக்கு உம்முடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சீஷர்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. இன்றைக்கு மன அழுத்தம் உலக மனிதர்களை காட்டிலும் அதிகமாக இருக்கிற ஒரு கூட்டம் யார் கூட்டம் என்றால் கிறிஸ்தவ மக்கள் கூட்டம். தேவனது ஜனங்களுக்கு தான் இன்றைக்கு மன அழுத்தங்கள், போராட்டங்கள், கவலைகள், பாரங்கள் அதிகமாக இருக்கிறது. ஏன், என்ன வித்தியாசம்? உலக மனிதர்கள் தங்களுடைய பாரத்தை, கவலையை தீர்க்க உலக வழிகளை, பாவ வழிகளை தேடுகிறார்கள். அதிகமான கவலை பாரத்தில் நிரம்பி இருக்கிறதா? புண்பட்ட மகனதை புகை போட்டு ஆற்று அப்படின்னு புகை பிடிக்கிறத தேடி போயிடுறான், குடிக்கிறத தேடி போயிடுறான், சினிமா மோகத்துக்கு ஓடுறான். கவலையை மறக்கிறதுக்கு பாவ வழிகளை நாடுகிறார்கள் இந்த உலக மனிதர்கள். போயும் அவர்கள் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு மறுபடியும் சஞ்சலம் வருதா, மறுபடியும் பாவம் செய்கிறாங்க. பாவம் செய்யறதுக்கு சலிக்க மாட்டேன்றாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த பாவ செயல்களில் போய் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தேவனது ஜனங்களுக்கு உலக வழிகள் சமாதானத்தை தராது. ஆண்டவர் வைராக்கியம் உள்ளவர். என் ஜனங்களுக்கு நானே இளைப்பாறுதலை தருகிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சீஷர்கள்னு நான் சொல்கிறேன், அங்கே கூட்டம் சீஷர்கள் அல்ல, அவர்கள் அப்போஸ்தலர்கள், ஊழியக்காரர்கள், வருங்கால உலகத்தை கலக்குகிறவர்கள். ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு ஒரு வைராக்கியம் இருக்குது. என் ஜனம் சமாதானத்துக்கு, மன அமைதிக்கு, இளைப்பாறுதலுக்கு உலக வழியை தேடக்கூடாது. ஆமென் சொல்கிறீங்களா?
என் சமூகத்தை தேட வேண்டும். சத்தம் ஆமென் சொல்லுங்கள். தேவ சமூகத்தை தேடுகிறவர்கள் இளைப்பாறுதலை சந்திக்கிறார்கள். ஆனால் தேவ சமூகத்தை தேடாமல் இன்னும் உலகத்திடம், பாவத்திடம், உலக மனிதர்களைப் போல செல்லுகிற விசுவாசிகள் இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் பிரச்சனைகளிலே தத்தளித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அன்பு சகோதரனே, நமது தேவன் வைராக்கியமுள்ள ஆவியானவராய் நம்மத்திலே இருக்கிறார். என் மகன் என்னிட சமூகத்திலே தான் ஆறுதலை, சமாதானத்தை நாட வேண்டும், தேட வேண்டும் என்று. ஆனால் ஒரு உண்மை காரியம் என்ன? ஜனங்கள் எல்லாரும் தேவ சமூகத்தை தான் இளைப்பாறுதலுக்கு நாடுகிறார்களா? மறுபடியும் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடே அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார். அவர்களோடே அவர் சொன்னாலும் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? கேட்க மாட்டோம் என்கிறார்கள். கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஆராதனைக்கு வாங்க, சர்ச்சுக்கு வாங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளுங்க, சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. வீட்டில் இருந்தால் உங்களுக்கு அந்த சமாதானம் இருக்காது. தேவ சமூகத்துக்கு வந்தால் தேவன் இளைப்பாறுதலை, சமாதானத்தை, சத்துவத்தை, பலனை தருகிறார் என்று அழைத்தால் அதெல்லாம் கேட்க முடியாது பாஸ்டர் அப்படின்னால யாரும் சொல்றது கிடையாது. அப்படின்னா இந்த கேட்க மாட்டோம் என்கிறார்கள் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? ஹீப்ரூ டெக்ஸ்டில், பைபிளில் இதற்குரிய அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனது வார்த்தைகளை கேட்பதற்கு மனதற்று இருக்கிறார்கள். கொஞ்சம் கவனிங்க. தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு என்ன இல்லை? உற்சாகமே இல்லை. இன்னொரு டெக்ஸ்ட் இப்படி சொல்லுகிறது, தேவனது வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஆயத்தமான நிலையில் அவர்கள் இல்லை. கேட்க மாட்டோம் என்று யாரும் சொல்றது கிடையாது. ஆனால் அந்த ஆயத்தம் இல்லை. ஐயோ, நம்ம ஆராதனைக்கு போகணுமே, தேவன் நமக்காக என்ன வைத்திருக்கிறார்? வார்த்தைகளை வைத்திருக்கிறாரே. ஆயத்தம் இருக்குதா? எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய வார்த்தைக்காக ஆயத்தமாக இல்லாமல் கேட்க மாட்டோம் என்கிற மனதற்ற நிலையில் வந்துட்டு ஆராதனைக்கு வந்தும் துதிக்காம இருக்கிறது, ஜெபிக்காம இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்காம இருக்கிறது, அவங்க தான் இந்த ஆட்கள். ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றாரு, அவங்க கேட்க மாட்டோம்னு சொல்றாங்கப்பா. சபைக்கு வந்தாலும் நல்லா தூங்குறாங்க, சபைக்கு வந்தாலும் விளையாடிட்டு இருக்கிறாங்க, மொபைலை நோண்டிட்டு இருக்கிறாங்க, அவர்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். பிரதர் அண்ட் சிஸ்டர், இளைப்பாறுதலை தருகிற தேவன் இந்த ஆலயத்தில் உலாவி கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொன்னா அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. தம்முடைய ஜனங்களுடைய இருதயம் கவலையோடு தத்தளிப்போடு இருப்பது தேவனுடைய விருப்பமே அல்ல. இளைப்பாறச் செய்கிறவர், காயங்களை கட்டுகிறவர், கண்ணீரை துடைக்கிறவர். கொஞ்சம் சத்தமாக ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆனால் கேட்குறீங்களா? ஆயத்தம் இருக்குதா? அந்த மனது, உற்சாக மனது இருக்குதா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது எப்படி இருந்தேன்? மகிழ்ச்சி. அந்த இருதயம் எப்படி இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீட்டில் இருக்கிறதுக்கு மகிழ்ச்சியா இருக்குதா? சர்ச்சுக்கு போறதுக்கு மகிழ்ச்சியா இருக்குதா? தேவனுடைய வார்த்தைகளை கேட்கறதுல ஒரு கவனம் இருக்கிறதா? அன்பானவர்களே, ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சொல்லுகிற வார்த்தைகளை நீ கவனிக்கும்படி சற்றே தரித்து நில். வேதத்தில் ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றார். ஆண்டவர் பேசுகிறவர். ஆமென். நான் பேசுகிற வார்த்தைகளை நீ கேட்கும்படி சற்றே தரித்து நில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அட்டென்ஷன் அப்படின்னு அர்த்தம். கவனமா இருக்கணும். உன்னுடைய கான்சன்ட்ரேஷன் நான் பேசுகிற வார்த்தையில் இருக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. நானே இந்த அனுபவத்தை சந்திச்சிருக்கிறேன். பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸுக்கு போகும்போதும் சரி, எங்கேயாவது போகும்போதும் சரி, கொஞ்சம் அப்படி நினைவு அப்படி மாறிச்சுன்னா மெசேஜினுடைய பாயிண்ட் மிஸ் ஆகிடும். ஐயோ, என்ன சொன்ன வந்தாருன்றது பாயிண்ட் போயிடும். மறுபடி பழைய பாயிண்ட் என்னங்க சொன்னார்னு கேட்கறதுக்குள்ள முன்னோரு ஒரு பாயிண்ட் போயிடும். அட்டென்ஷன், சற்றே தரித்து நில். பிரதர் அண்ட் சிஸ்டர், ஆண்டவர் சபையில் நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்கிறா தெரியுமா? அட்டென்ஷன். நம்ம எல்லாம் ஸ்கூலில் படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? ஸ்டாண்டர்ட் இஸ் அட்டென்ஷன். ஒரே முறையான்னு சொல்கிறாங்க, 10 முறை என்ன சொல்லுவாங்க? ஸ்டாண்டர்ட் இஸ் அட்டென்ஷன். அப்படின்னா என்ன தெரியுங்களா? ஸ்டாண்டர்ட் இஸ் ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். அட்டென்ஷன், இன்னும் கொஞ்சம் கூர்மையை கவனி. லிசன்,
ரெடி டு லிசன். அதுதான் அட்டென்ஷன். தேசிய கீதத்தை ஸ்டாண்டர்டைஸில் பாடுறோமா, அட்டென்ஷனில் பாடுறோமா? ஒரு தேசிய கீதத்துக்கு அத்தனை மரியாதை. ஒரு தேசிய கீதத்தை ரிலாக்ஸில் பாடக்கூடாது. அட்டென்ஷனில் தான் நம்ம என்ன பண்ணணும்? தேசிய கீதத்திற்கு அத்தனை மதிப்பு. பிரதர் அண்ட் சிஸ்டர் கவனிங்க. பாடல் நேரம், செய்தியின் நேரம், யார் ஸ்டாண்டர்டைஸில் இருக்கிறாங்க, யார் அட்டென்ஷனில் இருக்கிறாங்க, பேசுகிற கர்த்தர் கவனிக்கிறார். ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் உலாவுகிறவர் கவனிக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்குறோங்க அருமையானவர்களே. ஒரு காரியத்தை சொல்கிறேன், சபையில் நீங்கள் ரிலாக்ஸாக இருந்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக அட்டென்ஷனாக இருக்கும். டென்ஷன் வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு தத்தளிப்போடு இருக்கும். சபையில் தேவ சமூகத்தில் நீங்கள் அட்டென்ஷனில் நின்னீங்கன்னா வாழ்க்கை முழுவதும் ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை இளைப்பாற செய்வார். ரிலாக்ஸ்ட் ஸ்டாண்டர்டைஸ்ன்றது ஒரு இளைப்பாறுதல். உங்களை அன்பாக கேட்குறேன், கொஞ்சம் சபையில் ஆராதனையில் தேவனுடைய வார்த்தை நேரத்தில் ரிலாக்ஸ்டாக இருக்காதீங்க. சற்றே தரித்து நூல். ஆனால் அவங்க என்னன்றாங்க, இல்லைப்பா நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், சொல்லுங்களேன், கேட்க மாட்டோம். சிலர்லாம் ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போது, செய்தி கொடுத்துட்டு இருக்கும்போது எழுந்து அப்படி இப்படி உலாத்துவாங்க. அதெல்லாம் அட்டென்ஷனா? நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருங்க பிரதர். வாழ்க்கை ஃபுல்லாக தத்தளிப்பாக அட்டென்ஷனில் இருக்கும், ஒரு மாதிரி ஒரு கவலையோடவே இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய சமூகத்தில் நீ கவனமாயிரு, நீ என்னுடைய வார்த்தையில் தரித்திரு. அப்பொழுது என்ன நடக்கும்னா உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இளைப்பாறுதல் நிறைந்ததாக இருக்கும். ஏசாயாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பெலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால், அமர்ந்திருந்தால் என்கிற வார்த்தை ஆங்கில வேதாமத்தில் பாருங்க, ரெஸ்ட் என்று இருக்கும், இளைப்பாறை. நீங்கள் மனம் திரும்பி, நீங்க தேவனை தேடி பாவ வழிகளை விட்டு உலக மனிதர்களை தேடுகிறதை விட்டு மனம் திரும்புதல் என்பது பாவத்திலிருந்து மாத்திரம் அல்ல, உலகத்துக்கு மனுஷனுக்கு உங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட்டுட்டு தேவனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் மனம் திரும்புதல். சபைக்கு ஆண்டவருக்கு கொடுக்கிற அந்த இம்பார்ட்டன்ஸ், அட்டென்ஷன், அது ஒரு மனம் திரும்புதல். நீங்க கொடுப்பீங்கன்னா எப்படி இருப்பீங்கன்னா அமர்ந்திருப்பீர்கள், இளைப்பாறை இருப்பீர்கள், ரெஸ்ட். அமெரிக்கை நம்பிக்கை உங்களுடைய பலனாக இருக்கும். நீங்கள் சபைக்கு வந்து பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுக்கிறார் பாருங்க, உங்களுக்கு பலன் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் இளைத்து போன நிலையில் சபைக்கு வாங்க. உங்கள் வேலை ஸ்தலம், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பலவிதமான பிரச்சனை, பல கண்ணீருக்கு மத்தியில் சபைக்கு வாங்க. நான் வியாதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்கள பார்த்து கூட நான் சொல்கிறேன், நீங்கள் வீட்லேயே வியாதியில் உக்காண்டிருந்தீங்கன்னா அந்த வியாதி இன்னும் உங்களை முடக்கும். நீங்க சபைக்கு வந்து பாருங்க, சுகம் தருகிறவர் இந்த ஆலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புத சுகத்தை தருவார். அருமையானவர்களே, அமெரிக்கையும் நம்பிக்கை உங்களுக்கு என்னவா இருக்கும்? பலனா இருக்கும். ஆணித்தரமா சொல்ற, கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்தில் அந்த கொடுக்க வேண்டிய அந்த அட்டென்ஷனை கொடுத்து ஆண்டவருக்குள் நீங்கள் பலன் கொள்வீர்கள் என்னால் உங்களுடைய வாழ்க்கை இளைப்பாறுதலாக இருக்கும். ஆனால் இந்த வசனம் முடியும் போது எப்படி சொல்லுகிறார்? மறுபடியும் 28:12 வாசப்பாடியே 30:15 சொல்றார், நீங்களோ மனதாயிராமல். அப்படி மனதாயிராமல். கம்யூனியன் சர்வீஸ் மட்டும்தான் முக்கியமா? மற்ற சண்டே எல்லாம் முக்கியம் இல்லையா? அப்போ திருவிருந்து ஆராதனை நமக்கு ஒரு விக்கிரகம் மாதிரி ஆகிப்போச்சு. திருவிருந்து ஆராதனை மட்டும் போனால் போதும். எப்பொழுதும் தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருங்கள். தேவனது எதிர்பார்ப்பு, நீங்கள் இளைப்பாறுதலை நீங்கள் தேவ சமூகத்தில் தேடி வர வேண்டும். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருக்க வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு பலன் உண்டாயிருக்கும். இன்றைக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும் தேவன் இருந்தாலும் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் அநேகர் தத்தளித்து கொண்டே இருக்கிறார்கள். அன்பானவர்களை, ஒன்றை நான் சொல்லுகிறேன், அவருடைய கரம் குறுகி போகவில்லை, அவருடைய செவி மந்தமாகவில்லை, அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை.
நம்முடைய அர்ப்பணிப்பு மந்தமாக இருக்கிறது, நம்முடைய வாஞ்சை தாகம் குறைந்து போய் இருக்கிறது. ஆண்டவர் அழைக்கிறார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு. அன்பானவர்களே, தேவ சமூகத்துக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுடைய மனம் எப்படி இருக்கும்னா அமைதியாக இளைப்பாறிட்டு இருக்கும். உங்களுடைய இருதயத்தில் உறுதியான நம்பிக்கை தேவன் மீது இருந்தால் உங்களுடைய இருதயம் எப்படி இருக்குமா? இளைப்பாரி கொண்டு இருக்குமா, கலங்காதான். நீங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து படகுல போய் கொண்டு இருக்கிறார், கவனித்து பாருங்கள். கடல் கொந்தளிக்கிறது, கப்பல் உடைகிறது போல அப்படின்னு ஒரு வசனம் அந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது. அப்போ கப்பல், அந்த மரக்கப்பல் உடைகிற சத்தம் கேட்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? தலையணை வைத்து பின்னணியில், கப்பலின் பின்னணியில் தலையணை வைத்து நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார். தேவனுடைய நோக்கம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுமே தவிர இந்த நடுக்கடலில் என்னுடைய வாழ்க்கை முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? மறுநாள் அவனுடைய தலை வெட்டப்பட வேண்டும். தீர்ப்பு எழுதப்பட்டாகிவிட்டது. யாக்கோபுவின் தலை எப்படி வெட்டப்பட்டதோ பேதுருவின் தலை மறுநாள் வெட்டப்பட வேண்டும். தீர்ப்பு எழுதப்பட்டு விட்டது. சேவகர்கள் சூழ்ந்து நிற்கிறார்கள். பேதுரு இருதயம் தத்தளித்து கொண்டிருக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, பேதுரு சிறைச்சாலையில் சுகமாய் உறங்கி கொண்டிருந்தான். அவனுடைய இருதயம் இளைப்பாரி கொண்டிருந்தது. தாவீது சொல்லுகிறான், எனக்கு பிரச்சனைகள் ஒன்றல்ல இரண்டல்ல, என்னுடைய சத்துருக்களை நான் எண்ணவே முடியவில்லை. புதிதாக சத்துருக்கள் எழும்புகிறார்கள். இவனை நான் நண்பன் என்று நினைத்து கொண்டிருந்தேன், ஆனால் இவனும் எனக்கு படுகுழி வெட்டுகிறவனாய் இருக்கிறான். என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமுடியிலும் அதிகமாக இருக்கிறார்கள். சத்துருக்கள் என்னை சூழ இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு ஒரு பந்தியை வைத்திருக்கிறார். அவர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையவே மாட்டேன். என்ன ஒரு இளைப்பாறுதல் பார்த்தீங்களா? அன்பானவர்களே, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். சமாதானத்தை ஆண்டவர் தருகிறார். உலகம் தருகிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே தருகிறேன். சபைக்கு வருகிறவர்களுக்கு ஆண்டவருடைய சமாதானம் பரலோகத்திலிருந்து இறங்கி வரும். ஒருவராலும் அதை பறிக்கவே முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். அன்பானவர்களே, இந்த செய்திக்குள்ளே கொஞ்சம் தொடர்ந்து கவனத்தை செலுத்துங்க. ஏசாயா 28ஆம் அதிகாரம். ஏன் ஜனங்கள் கேட்க மாட்டோம்னு சொல்றாங்க? ஏன் ஜனங்கள் நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம்னு ஏன் சொல்றாங்க? கவனிக்கிறீங்களா? இந்த இடத்துல நானும் நீங்களும் இருக்கலாம். ஒருவேளை கொஞ்சம் கூர்மையாக கவனிக்கணும். ஸோ செய்தியினுடைய அர்த்தத்தை, அந்த இளைப்பாறுதலின் செய்தியை நம்ம சரியாக விளங்கி கொள்ளணும்னா அந்த ஏசாயா 28ஆம் அதிகாரத்தினுடைய பின்னணியை கொஞ்சம் நம்ம பார்க்கணும். பின்னணியை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வசனங்கள் எல்லாம் எடுத்து விளக்குவதற்கு எனக்கு நேரம் இல்லை. ராஜாக்களின் காலத்தில் நடைபெற்ற ஒரு முக்கியமான சம்பவம். இந்த ராஜாக்களின் காலத்தில் வாழ்ந்த ஏசாயா தான் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கொடுக்கிறார். இளைத்தவனுக்கு நான் இளைப்பாறுதலை கொடுக்கிறவர் அப்படின்னு ஆண்டவர் வசனத்தை கொடுக்கிறார். கேட்க மாட்டோன்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க, கீழ்ப்படுகிற ஒரு குரூப் இருக்கிறாங்க. இந்த ராஜாக்களின் காலத்தில் நான் உங்களை கொண்டு போகிறேன், கவனிங்க. இஸ்ரவேலை ஆண்ட ஆகாஸ் என்னும் ராஜா. அந்த ஆகாஸ் ராஜா தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான். அவன் கர்த்தருக்கு பிரியமாக வாழுகிற ஒருவனாக இல்லாமல் அவன் பொல்லாத வாழ்க்கை உடையவனாக இருக்கிறான். ஆதலால் சீரிய ராஜா அவனுக்கு விரோதமாய் படையெடுத்து வருகிறான். கவனியுங்கள், ஆகாஸ் ராஜா ஆட்சி செய்யும் பொழுது சீரியா ராஜா படையெடுத்து வருகிறான். இந்த சீரியா ராஜாவோடு கூட இஸ்ரவேலின் ராஜாவும் சேர்ந்து கொண்டான். இந்த ஆகாஸ் ராஜா யாரு எதற்கு ராஜாவாக இருக்கிறான்னா அந்த யூதா கோத்திரத்துக்கு ராஜாவாக இருக்கிறான். இஸ்ரவேல் ராஜா யாரோடு கூட்டு சேர்ந்துட்டான்? சீரிய ராஜாவோடு கூட்டு சேர்ந்துட்டு ஆகாஸுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வரான். பார்க்கிறான், ஆகாஸ் மிக பெரும் பிரச்சனை இருக்கிறது. யுத்தங்களில் தேவனுடைய ராஜாக்கள் என்ன செய்வார்கள்? தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள ராஜாக்கள் என்ன செய்வார்கள் என்றால் தேவனை நோக்கி அபயமிடுவார்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக யுத்தம் செய்ய வேண்டும் என்று அபயமிடுவார்கள். ஆனால் இந்த ஆகாஸ் ராஜா ஒன்று செய்கிறான். உட்கார்ந்து யோசிக்கிறான். இந்த இஸ்ரவேல் ராஜாவை வீழ்த்த வேண்டும் என்றால், இந்த சீரியா ராஜாவை தோற்கடிக்க வேண்டும் என்றால் அவர்களை காட்டிலும் பலசாலி ஒருவரை நாம் தேடி போக வேண்டும் என்று அசீரிய ராஜாவை தேடி போகிறான். கொஞ்சம் கவனிங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அசீரிய ராஜா கிட்ட போய் ஹெல்ப் கேட்கிறான். அசீரிய ராஜாவே, எனக்கு நீர் உதவி செய்யணும்.
அப்ப அசீரிய ராஜா உதவி செய்கிறான். ஓகே, நான் உனக்கு உதவி செய்கிறேன், நீ எனக்கு என்ன செய்வேன்? உடனே அவன் கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பொன் வெள்ளி எல்லாவற்றையும் எடுத்து காணிக்கையாக அசீரிய ராஜாவுக்கு கொடுத்தான் என்று 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். காணிக்கை யாருக்குரியது? தேவனுக்குரியது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர வேண்டும். ஆனால் தேவனை தேடாத ராஜா, பொல்லாத சிந்தனையுடைய ராஜா, தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற காணிக்கைகளை எல்லாம் எடுத்து பொன் வெள்ளி எல்லாவற்றையும் எடுத்து யாருக்கு காணிக்கை கொடுக்கிறான்? அசீரிய ராஜாவுக்கு காணிக்கை கொடுக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ இளைத்து போக நான் விட மாட்டேன். இளைத்தவனுக்கு பலனை கொடுக்கிறவர், இளைப்பாறச் செய்கிறவர் நான். ஆனால் நீ தேட வேண்டியது என்னிடம். ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற தேவ பிள்ளையே, ஊழியக்காரனே, என்னிடத்தில் வா என்று ஆண்டவர் அழைக்கும் போது இந்த ஆகாஸ் ராஜா என்கிற ஊழியக்காரன் யாரை தேடி போகிறான்? அசீரிய ராஜாவை தேடி போகிறான். இன்றைக்கும் அருமையானவர்களே, தேவனுக்குரிய நேரம், தேவனுக்குரிய கனம், தேவனுக்குரிய முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள் அவர்களுடைய காணிக்கை தேவ சமூகத்துக்கு வருவதில்லை, மாறாக உலக மனிதர்களுக்கு இரையாக போய் கொண்டிருக்கிறது. சபையிலே அநேகருடைய பணங்கள் சபைக்கு ஆசீர்வாதமாக இல்லை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இல்லை. அநேகருடைய பணம் வீணாய் மனிதர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அசீரிய ராஜாவுக்கல்ல காணிக்கை, தேவனுக்கு தான் காணிக்கை. ஏன் ஆகாஸ் ராஜா இப்படி இடறி போனான்? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் கனத்தை கொடுக்கல. பிரதர் அண்ட் சிஸ்டர், ஒன்று சொல்லிடுறேன், நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, கனத்தை, முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஆண்டவரை நீங்கள் ஆராதித்து அவரை உளமாற பணிந்து கொள்ளுங்கள். அட்டென்ஷன், அந்த நேரத்தை கரெக்டாக நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை நீங்கள் கனப்படுத்த ஆரம்பிங்க. சவாலாக சொல்லுகிறேன், உங்களுடைய பொக்கிஷ சாலையில் கர்த்தர் தம்முடைய வல்லமையை கட்டளையிடுவார். நீங்கள் பற்றாக்குறையிலே கடனிலே அலைந்து திரிய மாட்டீர்கள். உங்கள் பாத்திரம் நிறைந்து வழியும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆனால் தேவனுக்கு வர வேண்டியதை தூக்கி மனிதனுக்கு செலுத்தும் பட்சத்தில் இளைப்பாறுதலை காண்பது மிக மிக அரிது. ஆகாஸ் ராஜாவினுடைய சரித்திரம் இளைப்பாறுதலே இல்லாமல் முடிந்தது. ஆகாஸ் மரித்தான். ஆகாசுக்கு அடுத்து ஒருவன் ராஜாவானான், அவனுடைய மகன் எசேக்கியா. எசேக்கியா ராஜாவை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். அவன் கர்த்தருக்கு வைராக்கியமானவன். ஹல்லேலூயா. அவன் தேவனை தேடுகிறவன், அவன் ஜெபிக்கிறவன், அவன் கர்த்தருடைய சமூகத்துக்கு அந்த அட்டென்ஷன், முக்கியத்துவத்தை கொடுக்கிறவன். ஆதலால் தேவன் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அவன் ஒரு காரியத்தை செய்தான். இந்த கர்த்தருடைய ஆலயத்தின் பணம் தேவனுக்குரியதே தவிர அது அசீரியாவுக்கு போகக்கூடாது என்று சொல்லி அசீரியா ராஜாவின் அதிகாரத்தை தள்ளிவிடுகிறான். மாதந்தோறும் வரவேண்டிய வருமானம் குறைந்தவுடனே அந்த அசீரிய ராஜா கோபப்படுகிறான். ஒரு பெரிய படையை எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் அனுப்புகிறான். படை தளபதியின் பெயர் ராப்சாக்கே. ராப்சாக்கே வந்து பேசுகிற கேவலமான வார்த்தைகள், அசிங்கமான அந்த சொற்கள், எசேக்கியா உடைந்து போகிறான், தளர்ந்து போகிறான், தேவ சமுதிரத்தில் போய் விழுகிறான். பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, ஆனால் பெறவோ பலனில்லை. என் தேவனே, என் கண்கள் அசீரிய ராஜாவை நோக்காது, எகிப்தை நோக்காது, என் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. பாடி ஆராதித்தோம். என்னுடைய ஒரே நம்பிக்கை நீர் மாத்திரம் தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கும். ஆண்டவர் உடனே எசேக்கியா ராஜாவுக்கு பதில் அனுப்பினார். ஒரு தூதனை அனுப்பினார். ஒரு தூதன் வந்த உடனே 180,000 போர் வீரர்கள் அசீரியாவின் பாளையத்தில் எல்லாம் செத்து மடிந்தார்கள். அவ்வளவு கேவலமா பேசிட்டு வந்த ராப்சாக்கே செத்த முகமாய் தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி போகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் உபவாசத்தில், ஜெபத்தில், எசேக்கியா உட்பட கதறிக்கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நாம் ஒத்தாசை யாரிடம் நாடுகிறோம்? சிறிய காரியமோ பெரிய காரியமோ, நமக்கு வேண்டிய உதவிக்காக, நமக்காக கர்த்தர் யுத்தம் செய்ய ஆயத்தமாக இருக்கும் பொழுது
ஒரு சரியான இளைப்பாறுதலை, மன அமைதியை, சமாதானத்தை தர தேவன் நமக்காக காத்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய கால்கள் எங்கே போகிறது? நம்முடைய இருதயம், நம்முடைய கண்கள், நம்முடைய கரங்கள் யாரை நோக்கி விரித்து கொண்டிருக்கிறது? ஏசாயாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலியாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. தேவனது எதிர்பார்ப்பு தமது ஜனங்கள் சகாயம் அடையும்படி தன்னைத்தான் தேடி வர வேண்டும். அசீரிய ராஜாவையோ எகிப்தையோ தேடி போகக்கூடாது. சகாயம் அடையும்படி என்னையே தேடி வர வேண்டும். இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்கி இருக்க வேண்டும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எத்தனையோ வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். உங்களை இழைத்து போக செய்ய வேலை ஸ்தலத்திலே பிரச்சனை, சரீரத்திலே வியாதி, குடும்பத்திலே பணப்பிரச்சனை, பல சூழ்நிலைகள் தேவ ஜனங்களை ஒடுக்கி கொண்டு இருக்கிறது. தேவ ஜனங்கள், விசுவாச குடும்பங்கள் இழைத்து போயிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இழைத்தவனை நான் இளைப்பாற செய்கிற தேவன், சத்துவத்தை கொடுக்கிற தேவன், பலனை கொடுக்கிற தேவன். ஆனால் சகாயம் அடையும்படி என் ஜனங்கள் என்னை தேடி வர வேண்டும். சத்தமாமேன்னு சொல்லுங்க. ஆனால் அப்படி நாங்கள் கேட்க மாட்டோம். எகிப்துக்கு போவோம், அசிரியாவை தேடி போவோம். தாவீது சொல்கிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. ஒத்தாசையை தேவன் கிட்ட தான் தேடணும் தாவீது. எந்த வயசில்? சின்ன வயசில் அவன் சின்ன பையனாக இருக்கும்போது சிங்கத்தையும் கரடியும் வீழ்த்துவதற்கு அவன் தேவனை தான் தேடணும். அந்த அனுபவம் அவனுக்கு கை கொடுக்குது. கோலியாத்தை வீழ்த்தத்துக்கு போகிறான். சவுல் ராஜா என்ன பண்ணுறான்? எப்போ நீ சின்ன பையனாக இருக்கிற, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என்னுடைய ஆயுதங்களை, என்னுடைய வஸ்திரங்களெல்லாம் உனக்கு தரேன் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து போடுறான். தாவீது அதை போட்டு நடந்து பார்க்குறான். எனக்கு இது செட் ஆகாது. என் நம்பிக்கை சவுல் ராஜா கொடுக்குற ஆயுதங்கள் மேலே கிடையாது. என் நம்பிக்கை என் தேவன் மீதே. ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் போதும். சின்ன வயசில் தீர்மானம் எடுத்தான். இப்போ அவன் பேரரசனாக, இஸ்ரவேல் யூதா ரெண்டுத்துக்கும் சேர்த்து பேரரசனாக வீற்றிருக்கிறான். பேரரசனாக வீற்றிருக்கும் போது அவன் சொல்கிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை. வாலிப காலத்தில் இருக்கிற அர்ப்பணிப்பு போக போக குறையுதா, இல்லை அப்படியே நல்ல உயிரோடு இருக்குதா? அருமையானவர்களே, அநேகருடைய ஆதி அன்பு குறையுது. அநேகர் ஆரம்பத்தில் சபைதான், ஜபந்தான், தேவன்தான், ஓடோடி ஓடோடி எல்லாத்துக்கும் வந்தவங்க இப்போ உலகம்தான், மனுஷன்தான், பணம்தான், நான் தான். இளைப்பாறுதல், நிலையான இளைப்பாறுதல் கிடைக்காது பிரதர். ஆண்டவர் இளைப்பாறுதலை கையில் வச்சுட்டு கூப்பிடுறாரு, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். 28ஆம் அதிகாரத்தினுடைய பின்னணி ராஜாக்கள், அதற்கடுத்து எசேக்கியாவுக்கு அடுத்து வந்த ராஜாக்கள். இதுதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் காலம். ஆகாஸ் ராஜா, எசேக்கியா ராஜா, அவனுக்கு அடுத்து வந்த ராஜாக்களின் காலம். நீங்கள் இந்த ராஜாக்களின் புஸ்தகத்தை 2 ராஜாக்களை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஜனங்கள் அசீரிய ராஜாவை, எகிப்து ராஜாவை தேடி போனாங்க. தேவனை நம்புவதற்கு பதிலாக அந்த எகிப்து ராஜா, அசீரிய ராஜா, அவருடைய படை, அவருடைய குதிரை வீரர், அவங்களுடைய ரதம், இதை நம்பினாங்க. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை விட்டுட்டாங்க. போய் எகிப்துக்கிட்ட உக்காந்துருக்குறாங்க. அவங்ககிட்ட படம் இருக்குது, அவங்ககிட்ட ரதம் இருக்குது. நம்முடைய தேவன் இராணுவங்களின் தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. ஆனால் அது கண்ணு மறைச்சிடுச்சு. இன்றைக்கும் சபையில் வந்து காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெறுகிற அநேக ஜனங்களுக்கு மத்தியில் உலகம்தான் முக்கியம், பணம்தான் முக்கியம், உறவு தான் முக்கியம், ஓடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கும் திரும்பி பார்க்கிறேன், இளைப்பாறுதலை அடையாமல் தத்தளித்து கொண்டே இருக்கிறார்கள். சகோதரனே, சகோதரியே, எசேக்கியா ராஜாவை போல துணிவாக ஒரு முடிவெடு. அசீரிய ராஜாவை நான் சேவிக்க மாட்டேன், அவனுடைய அதிகாரத்தை தள்ளுவேன், தேவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். நீங்கள் எசேக்கியா ராஜாவினுடைய அந்த அதிகாரத்தை வசிச்சு பாருங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு, தேவனுடைய ஆலயத்தின் முறைமைகளுக்கு, பாடல் நேரங்களுக்கு, ஊழியக்காரருடைய அந்த ஆசாரியருடைய முறைமைகளுக்கு எல்லாத்தையும் அவன் சீர்படுத்துகிறான். தேவனுக்காக நிற்கிறான். ஆண்டவர் அவனுக்கு இளைப்பாறுதலை கொடுத்தார். எப்படி இளைப்பாறுதலை கொடுத்தா தெரியுங்களா? ஒரு யுத்தம், அசீரிய ராஜா 180,000 போர் வீரர்களோடு வந்து சூழ்ந்து நின்றுட்டு இருக்கிறான். பயங்கரமான யுத்தம். இவன் இராணுவத்தை கூட்டிட்டு போயிருக்கணும், ஆனால் இவன் முழங்கால நிற்கிறான். ஆண்டவரே, என் கண்கள் உண்மையை நோக்கி இருக்கிறது. அவனை சபையில் உட்கார வச்சுட்டு
சத்துருக்களை தோற்கடிச்சார். ஹல்லேலூயா. கொஞ்சம் ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சபையில் உட்கார்ந்தீங்கன்னா, நீங்க முழங்கார் படியிட்டீங்கன்னா, நீங்க தேவனை ஆராதித்தீங்கன்னா, உங்களுக்கு எதிராளியை சத்துரு வீழ்த்துவான். பிரைஸ் தி லார்ட். இளைப்பாறுதல எசேக்கியாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். நீ உட்காருப்பா, நான் பார்த்துக்கிறேன், நீ ஜெபம் பண்ணு. முழங்காலில் மாபெரும் வெற்றியை பெற்றவன் எசேக்கியா ராஜா. தானும் யுத்தத்துக்கு போல, தன்னுடைய படையும் யுத்தத்துக்கு அனுப்பலை. தேசம் கண்ணீர்லேருந்து ஒரு பெரிய கொண்டாட்டம். அன்பானவர்களே, எசேக்கியா ராஜாவுக்கு திடீர்னு வியாதி வந்துடுச்சு. அதே ஏசாயா தீர்க்கதரிசி வரான், இந்த வியாதியில் நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். எசேக்கியா உடனே சுவர்புறமாக திரும்பி அலறான், ஆண்டவரே நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்தேன்னு கொஞ்சம் கவனி ஆண்டவரே. உடனே போன ஏசாயா அரண்மனை முற்றத்தை கூட தாண்டலைங்க. திரும்பி அவன் வரான், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், 15 வருடங்களை கூட்டுவேன், சமாதானத்தை காண்பாய். ஹல்லேலூயா. உங்களுடைய சரீரம் அல்லது உங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லலாம், இனி உனக்கு நிம்மதி இல்லை, உன்னுடைய வாழ்நாள் தத்தளிப்பு, ஒரு முடிவு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீ ஜெபம் பண்ணிப்பார், இளைப்பாறுதலின் காலத்தை கர்த்தர் தமது கரத்தில் வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நான் முடிக்க விருப்பப்படுறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிங்க. நீங்கள் மரணத்தோடே உடன்படிக்கையும் பாதாளத்தோடே ஒப்பந்தமும் பண்ணினோம். வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது. நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயையின் மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிறீர்களே. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். இந்த 2 வசனங்கள் 2 நம்பிக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மரணத்தோடு பாதாளத்தோடு உடன்படிக்கை ஒப்பந்தம் என்பது எதை குறிக்கிறது என்றால், அசீரியாவோடு எகிப்தோடு இருக்கிற உடன்படிக்கை குறிக்கிறது. அந்த நாட்களிலே நான் உன்னை நம்புகிறேன், நீ என்னை நம்ப வேண்டும் என்பதற்கு அடையாளமாக என்ன செய்வார்கள்? உடன்படிக்கை செய்வார்கள். நான் இந்த உடன்படிக்கையிலே உண்மையாய் இருப்பேன், நான் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன். அசீரியாவோடு எகிப்தோடு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். அந்த உடன்படிக்கை ஆண்டவர் எந்த உடன்படிக்கையை அழைக்கிறார் என்றால், மரணத்தோடு உடன்படிக்கை, பாதாளத்தோடு உடன்படிக்கை. மனுஷனோடு உலகத்தோடு நீங்க பண்ற உடன்படிக்கை உங்களுக்கு நீங்களே வெட்டி கொள்ளுகிற ஒரு படுகொலியாய் இருக்கும், உங்களை கீழே வீழ்த்திவிடும். அதே சமயத்தில் 16ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். இதோ ஒரு அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். இந்த அஸ்திபாரத்துக்கு, இந்த உடன்படிக்கைக்கு யார்ப்பா மூல காரணம்னா ஆண்டவர் சொல்றார், நானே இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்மோடு உடன்படிக்கை செய்தார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அசீரியாவை, எகிப்தை தேடி போகிறோம். அவன் நம்மளை தேடி வரல, ஆனால் ஆண்டவர் நம்மளை தேடி வரார். நான் உன்னோட உடன்படிக்கை பண்ணுறேன். என்ன நம்புறவன் பதறவே மாட்டான், விசுவாசிக்கிறவன் பதறவே மாட்டான், டென்ஷனாக இருக்க மாட்டான், இளைப்பாறுவான், சமாதானமாக இருப்பான். 2 உடன்படிக்கையை இங்கே பார்க்குறோம். அன்பானவர்களே, நம்முடைய உடன்படிக்கை யாரோடு கூட இருக்கிறது? தேவனோடு கூட இருக்குமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியாவுக்கு வந்த இளைப்பாறுதல், தாவீதுக்கு வந்த இளைப்பாறுதல், சொல்லிட்டே போகலாம். எத்தனையோ தேவ ஜனங்கள் சமாதானமாக இருந்தாங்க. கொந்தளிக்கிற கடலை போல இருந்தது வாழ்க்கை, ஆனால் சுகமாக சமாதானமாக நீர் ஒருவரே என்னை தங்க பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. அன்பான சகோதரனை, சகோதரியே, இனி வருகிற நாட்கள் உங்களுடைய இருதயம் தத்தளிக்கிற இருதயமாய் இல்லாமல் சமாதானம் நிறைந்த இருதயமாய் இருக்குமானால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், என்னிடத்தில் வாருங்கள், கிவ் அட்டென்ஷன். எனக்கிட்ட நீங்கள் நல்ல கருத்தாருங்க, ஆவியோடு உண்மையோடு கருத்தாக ஊக்கமாக. ஸ்டாண்டர்டிஸில் இருக்காதீங்க, ரிலாக்ஸ்டாக இருக்காதீங்க, சர்ச்சில் வந்து ஒரு அயனோதானோன்னு இருக்காதீங்க. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஆண்டவரை தேடுங்க, மனுஷனை விட்டுடுங்க, உலகத்தை விடுங்க. பொத்த பையில போடுவீங்க, வரும், ஆனால் பொத்த பையில போகும். ஆனால் தேவனை தேடி பாருங்க, நிரம்பி வழிய செய்வார், கொஞ்சமும் பல்லாயிரமா பெருகும். ஆமென். சத்தமாய் சொல்ல கேட்கிறேன். நம்ம எல்லாரும் முழங்கார் படியிடுமா? ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் நாம் எல்லாரும் வாசிக்க கேட்கலாமா? ஹல்லேலூயா.
சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். முழங்கார் படியிட்டு ஹல்லேலூயா. சோர்ந்து போகிற, இளைத்து போகிற, பலவீனமாய் இருக்கிற மக்கள் கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நானே சத்துவத்தை கொடுக்கிறவர், நானே பலனை தருகிறவர். ஹல்லேலூயா. 30ஆம் வசனத்தில் இளைஞர்கள் இளைப்படைவார்கள், வாலிபர்கள் இடறி விழுவார்கள். இளைப்படைகிற ஒரு இடறி விழுகிற சூழ்நிலை எதனால அப்படின்னா, அந்த இளைஞன் தன்னை நம்புறான், தன்னுடைய பலத்தை சுயத்தை நம்புறான், மனிதனை நம்புறான், உலகத்தை நம்புறான். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், அவங்க எல்லாம் இளைத்து போயிடுவாங்க. ஆனா எனக்கு காத்திருக்கிறவர்களோ கரங்களை தட்டி ஹல்லேலூயா, அவர்கள் ஒருபொழுதும் இளைப்படையவே மாட்டார்கள். அவர்கள் ஓடினாலும் அவர்கள் இளைப்படைய மாட்டார்கள். அவர்கள் நடந்தாலும். 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவர் 2 கரம் நீட்டி அழைக்கிறார். என் மகனே, என் மகளே, என்னிடத்தில் வா. உன்னுடைய இருதயத்தில் ஒரு சமாதானத்தை, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதலை நான் தருகிற தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் எத்தனை கொந்தளிக்கிற சூழ்நிலைகளில் உங்களுடைய படகு போய் கொண்டிருந்தாலும் நானே கர்த்தர். ஹல்லேலூயா. நானே சமாதானத்தை அருளுகிற, இளைப்பாறுதலை அருளுகிற தேவனாக இருக்கிறேன். இளைத்தவனை நான் அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. என் ஜனம் இளைத்து போயிருக்குமானால், களைத்து போயிருக்குமானால், சோர்ந்து போயிருக்குமானால், பலவீனமாக இருக்குமானால், நான் பலப்படுத்துகிற, சத்துவத்தை பெருக பண்ணுகிற, இளைப்பாறுதலை கொடுக்கிற ஓ தேவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே எகிப்தை நோக்கி பார்க்காமல், ஆண்டவரே கர்த்தாவே அசீரியாவை நோக்கி பார்க்காமல், அல்லது எங்களுடைய பலத்தை நோக்கி பார்க்காமல், எத்தனை பேர் சொல்றீங்க 2 கரங்களை உயர்த்தி, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். ஆண்டவர் உம்முடைய பாதத்தை நம்பி வந்தோம், உம்முடைய கிருபையை நாங்கள் ஆண்டவரை சார்ந்திருப்போம். இளைப்பாறுதலை தருகிறவரே, களைத்தோரை தேற்றுகிறவரே, என்னுடைய தஞ்சம் உம்முடைய சமூகம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்று, இன்னல் துன்ப நேரத்திலும் கரங்களை உயர்த்தி, என்னை நோக்கி கூப்பிடு என்று, இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூக
கண்டடைந்து தேவ சமூகத்திலே. சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உங்ககிட்ட பட்சமா சொல்றார், நான் உனக்கு இளைப்பாறுதலை வச்சிருக்கிறேன், சமாதானமான காலங்களை வச்சிருக்கிறேன். உங்களுடைய இருதயம் கலங்காமல் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கட்டும். என்னை நீங்கள் அடைக்கலமாய் வைத்திருங்கள், உடன்படிக்கை என்னோடு கூட செய்யுங்கள். ஆமென், ஆமென். சமாதானத்தின் தேவனாகிய நான் சாத்தானை சீக்கிரமாய் காலின் கீழாக நசுக்கச் செய்வேன். இளைப்பாறுதலை சமாதானத்தை நான் கட்டளையிடுவேன். கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, அவர்கள் இறுதியாக ஜெபிக்க அன்பாய் கேட்கிறேன். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த கால வேளையிலே சமுத்திரம் நாங்கள் கூடி வரத்தக்கதாக தேவரீர் பாராட்டின கிருபைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த 7 மாத காலம் நீர் எங்களுக்கு நல்லவராயிருந்து எங்களை பாதுகாத்து ஜீவனோடு வைத்து இந்த 8வது மாதம் முதல் ஆராதனையிலேயும் ஆண்டவரே பரிசுத்த பந்தியிலேயும் நாங்கள் பங்கு பெறத்தக்கதாக தேவரீர் கூட்டி சேர்த்த மட்டில்லாத கிருபைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, சபையாய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காய் உம்முடைய இரக்கங்களுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இழைத்தவனுக்கு ஏற்ற இளைப்பாறுதலை தருகிற கர்த்தர் நீர் ஒருவர் மாத்திரமே, நீர் ஒருவர் மாத்திரமே. ஆண்டவரே, ஹalleluya. சகாயம்படி நாங்கள் எகிப்தை நோக்கி போகாதபடிக்கு கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஹalleluya. சமூகம் எங்களுக்கு இன்பமான இடமா இருக்கபடியால சமூகத்தை நோக்கி பார்த்துக்கிறோம். ஆண்டவரே, சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இது வரைக்கும் எங்களை நடத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சபை முழுவதும் பாதுகாப்பில் வைத்துக் கொள்வீராக. இந்த நாளின் ஆசீர்வாதங்களால் போஷ திருப்தியாக தொடர்ந்து நடக்கிற எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்பேற்று நடத்துவீராக. கிருபையின் சமாதானம் தங்கியிருப்பதாக இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென்.